உலகெங்கிலும் வாழும் ஸ்பிரிச்சுவல் டாக்ஸ் தமிழ் நேயர்களுக்கு அன்பு வணக்கம். நான் ஜோதிடர் குரு வரதராஜ பெருமாள். நம்ம சேனலில் வரக்கூடிய இந்த நிகழ்ச்சியில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா குருவுடைய வக்ர பலன்கள் பார்க்க போகிறோம். குரு வக்ர நிலைக்கு வரப்போகிறார். அதாவது குரு இப்போ அதிசார பயிற்சியின் மூலியமாக கடகராசிக்குள்ளே இருக்கார். கடகராசியில் இருந்துட்டு இருக்கார். அதிசார நிலை அப்படின்றது நம்ம ஏற்கனவே நம்ம அதிசார பலன்கள் பார்க்கும்போது சொல்லியிருக்கோம். அதாவது தான் வரக்கூடிய ராசி மண்டலத்துக்கு முன்கூட்டியே வந்துடுறது அதிசார பயிற்சி. ஸோ அந்த நிலையில் இருந்துட்டு இருக்கக்கூடிய குரு பகவான் தன்னுடைய உச்ச வீடான கடகராசியில் இருக்கிறார். அதாவது மிதுனத்திலிருந்து அதிசார பயிற்சி அடைஞ்சு கடகராசியில் இருக்காரு. இப்போ திரும்ப தன்னுடைய இயல்பு நிலையான மிதுன ராசிக்கு வர வேண்டிய இயல்பு ஸ்தானத்துக்கு வர வேண்டிய நிலைக்கு குரு பகவான் திரும்புகிறார். அதுக்கு பேர் தான் வக்ர நிலை அப்படின்னு சொல்லுவோம். அதாவது ரிவர்ஸில் திரும்ப மிதுன ராசிக்கு மிதுன ராசியில் கிட்டத்தட்ட 119 நாட்கள் இருக்க போகிறார். அதாவது நம்ம நவம்பர் 18ஆம் தேதியில் ஆரம்பிக்கிற இந்த வக்ரம் அப்படின்றது பார்த்திங்கன்னா டிசம்பர் மாதம் 21ஆம் தேதி மிதுன ராசிக்குள்ளே வந்துடுவார். மிதுன ராசிக்குள்ளே வந்த பின்னாடியுமே வக்ர நிலை தொடர்ந்து, அதாவது நம்ம மார்ச் 2026 மார்ச் மாதம் வரைக்கும் கூட இருக்குது, 17ஆம் தேதி வரைக்கும் இருக்குது. ஆக மொத்தம் 119 நாட்கள் வக்ர நிலையில் குரு பகவான் ஒவ்வொரு ராசிக்கும் என்ன மாதிரியான பலன்கள் கொடுக்க போகிறார் அப்படின்னு நம்ம பார்க்க போகிறோம். மிதுன ராசியில் இருந்து தன்னுடைய பகை வீடுன்னு சொல்லக்கூடிய மிதுன ராசியிலிருந்து குரு பகவான் என்ன மாதிரியான வக்ர நிலையிலிருந்து என்ன மாதிரியான பலன்களை ஒவ்வொரு ராசிக்காரருக்கும் கொடுக்க போகிறார் அப்படின்றத பார்க்க போகிறோம். தொடர்ந்து காணொலியை பாருங்கள். நிச்சயமாக உங்களுக்கு எல்லாருக்கும் பயனுள்ளதாக இருக்கும். தெய்வ பக்தியில் முதன்மையாக விளங்கக்கூடிய ஒரு ராசி அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம துலா ராசிக்காரர்கள் தான் சொல்லலாம். துலா ராசிக்காரர்களுடைய ராசி அதிபதி யாருன்னு பார்த்தீங்கன்னா முழு சுபகரம் சொல்லக்கூடிய அசுர குருவான சுக்கிரன். ஸோ சுக்கிரன் பார்த்தீங்கன்னா இந்த ஒரு டைலாக் சொல்லுவாங்க இல்லையா, தனுஷ் படத்தில் ஏதோ ஒரு படத்தில் சொல்லுவாங்க, இஃப் யுவர் பேட் ஐ எம் யுவர் டேட் அப்படின்னு சொல்லுவாங்கள்ல, அந்த மாதிரி நீ கெட்டவனா நான் உனக்கு அப்பண்டா அப்படின்ற மாதிரியான ஒரு டைலாக். அது யாருக்கு நிறைய சரியாக பொருந்தும் அப்படின்னா இந்த சுக்கிரனுடைய ஆதிபத்தியம் பெற்ற துளாராசிக்காரர்களுக்கு பொருந்தும். அதாவது இவங்க பார்க்குறதுக்கு ஏமாளியாகவே இருப்பாங்க. இவங்க உண்மையிலேயே ஏமாளி கிடையாது. நான் ஏமாறுறதுனால நீ சந்தோஷமாக இருப்பியா, அதுக்காக நான் ஏமாறுறேன் அப்படின்னு விட்டு கொடுக்குற பண்பு தான் இந்த துளாராசிக்காரர்கள்கிட்ட இருக்கும். அதே நேரத்தில் ஒரு கிங் மேக்கராக செயல்படக்கூடிய பண்புகள் இந்த துளாராசிக்காரர்கள் நிறைய உண்டு. அதாவது ஒரு அரசனை தன்னை முன்னிலைப்படுத்திக்க விரும்ப மாட்டாங்க. ஆனால் மற்றவங்களுக்கு நல்லது சொல்லி அவங்கள ஒரு பெரிய சமூகத்தில் ஒரு முக்கியமான பிரமுகராக மாற்றக்கூடிய அளவுக்கான இவங்களுடைய வல்லமை ரொம்ப சிறப்பானதாக இருக்கும். எல்லாம் புகழும் சுக்கிரனுக்கே அப்படின்ற மாதிரி தான் நம்ம சொல்ல வேண்டியது இருக்குது. ஸோ அது மட்டும் இல்லாமல் பார்த்திங்கன்னா ஒருத்தவங்களோட மனநிலையை ரொம்ப அழகாக எடை போடக்கூடியவங்களாக இருப்பாங்க. என்ன நோக்கத்தினால இந்த வார்த்தையை சொல்கிறாங்க, அவங்க எண்ணத்தில் என்ன ஓடிக்கிட்டு இருக்கு அப்படின்றது ஒருத்தவங்களுடைய உளவியலை சரியாக புரிஞ்சுக்கிட்டு அதுக்கேற்ற மாதிரி நடந்துக்கக்கூடிய பண்புகளும் பார்த்திங்கன்னா இந்த துலா ராசிக்காரர்களுக்கு ரொம்ப சிறப்பாகவே இருக்கும். ஸோ இவ்வளோ சிறப்புகள் கொண்ட இந்த சுக்கிரனுடைய ஆதிபத்தியம் பெற்ற இந்த துலா ராசிக்காரர்களுக்கு நடக்க இருக்கக்கூடிய குரு வக்ர பயிற்சி எப்படியான பலன்களை கொடுக்க போகுதுன்னு பார்க்க போகிறோம். குரு இப்போ அதிசாரத்தில் தற்காலத்தில் பார்த்திங்கன்னா அதிசார நிலையில் தான் வர வேண்டிய ராசிக்கு முன்கூட்டியே வந்துட்டார். அதாவது கடக ராசிக்கு மிதுன ராசியிலேருந்து முன்கூட்டியே வர வேண்டிய காலத்து, அதாவது 2026 ஜூன் மாதம் பயிற்சி ஆகணும் ஆக்சுவலாக. ஆனால் பார்த்தீங்கன்னா அவர் ஒரு 1.5 மாதத்துக்கு முன்னாடியே பயிற்சி ஆகிட்டு அதிசார பயிற்சின்னு சொல்லுவோம், முன்கூட்டியே வர்றதுக்கு பேர். அந்த நிலையில் கடக ராசியில் அமர்ந்துட்டார். கடகராசி குருவுக்கு உச்ச வீடு. உங்கள் ராசிக்கு கடகராசி பார்த்தீங்கன்னா தொழில் ஸ்தானம் 10ஆம் இடம். துலா ராசிக்கு 10ஆம் இடமாக வரக்கூடிய கடகராசியில் குரு பகவான் உச்சம் பெற்று இருக்கக்கூடிய நிலை சிறப்பாக தொழில் சார்ந்து நல்ல விஷயங்களை செய்யும் அப்படின்றது தான் உண்மை. அது மட்டும் பொதுவாக தொழில் சார்ந்தத்தில் ஒரு கிரகம், அது சுபகிரகமோ யார் இருந்தாலும் நல்ல பலன் தான் செய்வாங்க. ஸோ அந்த வகையில் தொழில் சார்ந்த நல்ல முன்னேற்றங்களையும் மாற்றங்களையும் கொடுக்கக்கூடிய நிலையில் குரு பகவான் இருந்துகிட்டு இருக்காரு. இப்போ அவர் திரும்ப தன்னுடைய இயல்பாக எங்கே இருந்தாரோ அந்த ஸ்தானத்துக்கு போகிறார். அதாவது மிதுன ராசிக்கு திரும்பக்கூடிய ஒரு காலப்பயணம் ஒன்று ஆரம்பிக்க போகுது. இந்த அதுக்கு பேர் தான் வக்ரம் அப்படின்னு சொல்லுவோம். ரிவர்ஸில் திரும்ப மிதுனத்துக்கு போகிறார். ஸோ இந்த வக்ரத்துக்கு போகக்கூடிய அந்த ஒரு காலம் பார்த்தீங்கன்னா மிதுன ராசிக்குள்ள என்ட்ரு ஆகக்கூடிய காலம் நவம்பர் 18லேருந்து டிசம்பர் 27ஆம் தேதி வரைக்கும் இருக்குது. கிட்டத்தட்ட ஒரு மாதம் கணக்கு. ஸோ அந்த கணக்கில் பார்த்தீங்கன்னா ஒரு வக்ர பயணத்தில் இருக்க போகிறார். அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா மார்ச் 17ஆம் தேதி வரைக்கும் பார்த்தீங்கன்னா வக்ர நிலையிலேயே மிதுன ராசியில் தொடர போகிறார். வக்ரத்தில் பயணித்து வக்ரத்திலே அதுக்கு டிசம்பருக்கு அப்புறம் மார்ச் வரைக்கும் தொடர போகிறார். இந்த காலம் மொத்தமாக பார்த்தீங்க அப்படின்னா 117 நாட்கள். இந்த 117 நாட்களில் குரு என்ன மாதிரியான வக்ர நிலையில் இருக்கக்கூடிய அந்த குரு என்ன மாதிரியான பலன்களை உங்களுக்கு கொடுக்க போகிறார் அப்படின்றத பார்க்க போகிறோம். இதில் பார்த்தீங்கன்னா குருவுடைய பார்வை ரொம்ப அதி அற்புதமானது. குரு பார்க்க கோடி நன்மை அப்படின்னு சொல்லுவோம். குரு ஒரு ஸ்தானத்தில் இருந்தால் கோடி நன்மை கிடையாது, அவரோட பார்வைக்கு தான் பலம் அதிகம்.
அவர் இருக்கிற ஸ்தானத்த காட்டிலும் அவர் எங்கெல்லாம் பார்வை குடுக்குறாரோ, அங்கெல்லாம் வந்து யோகத்த செய்வார். உதாரணத்துக்கு சொல்லணும்னா, ஒரு கடுமையான தோஷம் ஒரு ஜாதகத்துல இருக்கு அப்படின்னா, அந்த தோஷத்த செய்யக்கூடிய கிரகங்களுக்கு குருவோட பார்வை விழுந்துருச்சுன்னா, அந்த தோஷம் யோகமா மாறிரும். அந்த அளவுக்கு பவர்ஃபுல்லான பார்வைய குடுக்கக்கூடியவர் தான் குரு. அவருடைய பார்வை வந்து இப்போ எங்க ஃபர்ஸ்ட்டு அவருடைய முதல் பார்வைன்னு சொல்லக்கூடியது 5ஆம் பார்வை. குருவுடைய 5ஆம் பார்வை மிதுன ராசியில, அதாவது வக்ர நிலையில இருந்து அவர் குடுக்க போறார் வந்து எங்க குடுக்க போறாருன்னா, உங்க ராசிக்கு குடுக்க போறாரு. உங்க ராசிக்கு குருவுடைய பார்வை கிடைக்கும்போது, ராசிக்கு குரு பார்வை அப்படின்றது வந்து, அ நற்பெயர்கள், நீங்க இழந்த நற்பெயர்கள மீண்டும் எடுக்க போறீங்க அப்படின்றதுக்கான அர்த்தம். உங்கள யாரெல்லாம் குறைச்சு மதிப்பிட்டாங்களோ, அவங்க முன்னாடிலாம் நீங்க மீண்டும் மதிப்போட நிக்க போறீங்க அப்படின்றது அர்த்தம். அந்த அளவுக்கு வந்து உங்களுக்கு செல்வாக்கும், நல்ல பேரும், புகழும் கிட்டத்தட்ட கஜகேசரி யோகம்ன்றது நம்ம சொல்லுவோம். ராசிக்கு திரிகோண ஸ்தானமான 5ஆம் இடத்துக்கு, அதாவது 9ஆம் இடம், 5ஆம் இடத்துக்கு குரு போறாரு அப்படின்னா, அவர் வந்து திரிகோண நிலையில கஜகேசரி யோகத்த குடுக்கக்கூடிய ஒரு நிலைக்கு வர்றாருன்னு அர்த்தம். கிட்டத்தட்ட கஜகேசரி யோகம் சர்வசாதாரணமா நெனச்சுக்கிறாதீங்க. அது மிக பிரபல யோகம். ராஜ யோகங்கள்ல ஒரு பிரபலமான யோகம். பிரபலமாகறதுக்கான யோகமும் கஜகேசரி யோகம் தான். ஸோ அது செயல்படக்கூடிய காலமா குருவுடைய இந்த வக்ர பயிற்சி காலம் இருக்க போது. அதனால வந்து இந்த குருவுடைய இந்த உங்களுக்கு ராசிக்கு 9ஆம் இடத்துக்கு அவர் போறதுன்றது ஒரு சிறப்பான விஷயம். அங்கருந்து உங்க ராசிக்கு அவர் பார்வை குடுக்க போறாரு அப்படின்றது, அத விட அதிமுக்கியமான சிறப்பான விஷயம். ஸோ இவ்வளவு சிறப்புகள வக்ர நிலையிலேயே இருந்தாலும் கூட குரு கண்டிப்பான முறையில குடுப்பார். ஒரு கிரகம் வக்ரத்துல இருந்தாலும் சரி, அதிசாரத்துல இருந்தாலும் சரி, அது வந்து ஒரு சீரற்ற தன்மை, நிலையற்ற தன்மைன்னு சொல்லுவோம். அப்படி ஒரு சுப கிரகம் அந்த நிலையில இருக்கும் பட்சத்துல, தான் குடுக்கக்கூடிய ஆதிபத்திய பலன கூடுதலா தான் குடுக்க போறாரு. அந்த வகையில வந்து குருவால பல நன்மைகள் உங்களுக்கு கிடைக்க போகுது. அது மட்டும் இல்லாம உங்க ராசிக்கு பார்வை குடுக்கக்கூடிய குரு பகவான், உங்க ராசிக்கு 3ஆம் இடம்னு சொல்லக்கூடிய தனுசு ராசி, தன்னுடைய சொந்த வீடுக்கு பார்வைய குடுக்க போறாரு. எங்கேருந்து குடுக்குறாரு? 9ஆம் இடத்துலருந்து குடுக்குறாரு. 9ஆம் இடத்துலருந்து 3ஆம் இடத்துக்கு பார்வைய குடுக்கும்போது வந்து பார்த்தீங்கன்னா, உங்க எண்ணங்கள் எல்லாம் ஈடேறுறதுக்கான, அதாவது கடினம் இல்லாம, போராட்டம் இல்லாம, ரொம்ப இலகுவா ஈடேறுறதுக்கான ஒரு அற்புதமான காலம் அப்படின்றத சொல்லலாம். உங்க எண்ணங்கள், உங்க முயற்சிகள், உங்க ஆசை, விருப்பம் எதுவா இருந்தேனும் அது வந்து மிக எளிதா நடக்கிறதுக்கான ஒரு அற்புதமான காலமா தான் வந்து இந்த குருவுடைய வக்ர நிலை பயிற்சியில குரு குடுக்க போறார். வக்ர நிலை தாண்டியுமே அவர் வந்து 2026 ஜூன் வரைக்குமே 9ஆம் இடத்துல தான், பாக்கியஸ்தானத்துல தான் இருக்க போறார் துலா ராசிக்காரர்களுக்கு. ஸோ நீங்க எத பத்தியுமே கவலையப்பட வேணாம். தைரியமா, சந்தோஷமா இருக்கலாம். அதை விட இன்னொரு முக்கியமான விஷயம் வந்து பார்த்தீங்கன்னா, உங்க ராசிக்கு 5ஆம் இடம் சொல்லக்கூடிய நம்ம கும்ப ராசியில ராகு இருக்காரு. அ ராகு வந்து பார்த்தீங்கன்னா, முழு அசுப கிரகம்னு நம்ம சொல்லுவோம். வாக்கிய கணித பஞ்சாங்கப்படி வந்து சனி பகவானும் கும்ப ராசியில தான் தொடர்ந்துட்டு இருக்காரு. இந்த சனி மற்றும் ராகு 2 பேத்துக்குமே வந்து பார்த்தீங்கன்னா, அசுப கிரகங்களா இருந்தாலும் அவங்கவங்க ராசிக்கு நட்பு கிரகங்கள் தான். இந்த 2 அசுப கிரகத்துக்கு கூடுதலா குருவுடைய பார்வையும் கிடைக்கிறதுன்றது வந்து ஒரு தனிச்சிறப்பு, ஒரு உன்னதமான யோக நிலைன்னே சொல்லலாம். ராகு, குரு சேர்க்கை பொருளாதார முன்னேற்றம், சனி, குரு சேர்க்கை உழைப்புல ஒரு உயர்வு எல்லாத்தையுமே குடுக்கக்கூடிய ஒரு சிறந்த ராஜயோக காலமா இந்த வக்ர காலம் இருக்க போது. குரு 9ஆம் இடத்துல தொடர்ற வரைக்கும் இந்த சிறப்புகள் உங்களுக்கு தொடர்ந்து இருக்க போகுது அப்படின்றத தெரிஞ்சுக்கங்க. கண்டிப்பான முறையில துலா ராசிக்காரர்களுக்கு அந்த குருவுடைய வக்ர பயிற்சி காலமான அந்த 117 நாட்களும் ரொம்ப சிறப்பான யோக காலம். ஒவ்வொரு நாளும் உங்களுக்கு யோகம் தான் அப்படின்றத நீங்க வந்து தைரியமா நம்பலாம். கண்டிப்பான முறையில சிறப்பா இருக்குன்றத நான் உறுதியா சொல்லிக்கிறேன். மேலும் குரு பகவான் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னாலே வந்து பார்த்தீங்கன்னா, அவர் வக்ரத்துல இருக்காரு, அதிசாரத்துல இருக்காரு, எந்த நிலையில வேணா இருக்கட்டும். அத பத்தி கவலையப்படாதீங்க. குரு வந்து பார்த்தீங்கன்னா, முழு சுப கிரகம். அவருடைய மகத்துவத்த ஒரு ஜோதிடரா நான் நெறைய உணர்ந்திருக்கேன். ஏன்னு கேட்டீங்கன்னா, நம்ம நெறைய பேரோட ஜாதகங்கள தொடர்ந்து பார்த்து வந்துட்டுருக்கோம். ஸோ தோஷம் இருக்கும். குரு பார்வை இருக்கிறனால தோஷம் வேலை செய்யாது. உண்ம ஜோதிட சாஸ்திரம் அதான், சித்தநாதர்கள் அதான் சொல்றாங்க. குரு பார்த்துட்டா அந்த தோஷத்த வந்து தோஷமா எடுத்துக்க வேண்டியதில்ல. அது யோகமா தான் வேலை செய்யுன்றத சொல்றாங்க. உதாரணத்துக்கு சொல்லணும்னா, செவ்வாய் தோஷம் தான் நம்ம மக்களுக்கு எல்லாத்துக்கும் பெரும்பாலும் தெரிஞ்ச ஒரு விஷயம். செவ்வாய் 2, 4, 7, 8ல இருந்தா தோஷம். 7, 8, 12ல இருந்தா தோஷம். ஸோ அந்த தோஷம் படக்கூடிய ஸ்தானங்கள்ல செவ்வாய் இருந்தா, அவங்களோட சுப கிரகமான, முழு சுப கிரகமான வியாழன், குரு பகவான் சேர்ந்துட்டாரு அப்படின்னா, அது எந்த இடத்துல இருந்தாலும் தோஷம் இல்லன்ற மாரி ஆயிடும். இப்போ உதாரணத்துக்கு சொன்னா 12ஆம் இடத்துல இருக்காரு செவ்வாய் அப்படின்னா, பஞ்சனை தோஷம். அது செய்யும். ஸோ அந்த செவ்வாயோட குரு பகவான் சேர்ந்தா மட்டும் இல்ல, அதுக்கு திரிகோண நிலைகள்ல செவ்வாய் இருக்கிற இடத்துலேருந்து 5ஆம் இடம், 9ஆம் இடம், அப்படி குருவுடைய பார்வை கிடைக்க மாரியான சூழ்நிலை கூட குரு குரு இருந்தாலும், அந்த செவ்வாய் வந்து தோஷம் செய்யாது அப்படின்றது ஜோதிட சாஸ்திரம், சித்தநாதர்கள் சொல்லக்கூடிய ஒரு விஷயம் அதுதான். ஸோ அந்த அளவுக்கு வந்து இப்ப செவ்வாய் தோஷத்தையே மட்டுப்படுத்தக்கூடிய, அதை யோகமா மாத்தக்கூடிய அளவுக்கு பவர்ஃபுல்லான ஒரு அ கிரகமா நம்ம சுப கிரகமான குரு இருந்துட்டு இருக்காரு. ஸோ அப்படிப்பட்ட இந்த குரு பகவான் வந்து பார்த்தீங்கன்னா, ஒவ்வொரு ராசிக்காரர்களுக்கும் எல்லாருக்கும் நல்லவர், எல்லாருக்கும் நல்லது தான் நினைப்பாங்க, நல்லது தான் செய்வாங்கன்ற அடிப்படையில, ஒவ்வொரு ராசிக்காரர்களுக்கும் 12 ராசிக்காரர்கள் மேஷம் முதல் மீனம் வரையான ராசிக்காரர்கள் அனைவருக்கும் நல்ல பலன்கள தான் குடுப்பார். அது மட்டும் இல்லாம தன்னுடைய பகை கிரகங்களுக்குமே நன்மைய தான் செய்வார்.
நல்லதை செஞ்சு திருத்துவோம். நம்ம ஐயன் திருவள்ளுவர் சொல்ற மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா, "இன்னா செய்தாரே ஒருத்தல் அவர் நானும் நன்மையும் செய்து விடல்" அப்படின்ற அடிப்படையில தன்னோட பகைவர்களுக்கும் தன்னால கூடுமான வரைக்கும் நல்லத செஞ்சு அவங்களோட தவற உணர்த்துவாரே தவிர்த்து, நெகட்டிவான பலன்கள குடுத்து கெடுக்க மாட்டார். அந்த அளவுக்கு வந்து ஒரு சுபத்துவமான கிரகம் தான் நம்மளுடைய குரு பகவான். இவர் வந்து பார்த்தீங்கன்னா, இந்த 119 நாட்கள் நம்ம சொன்னோம் இல்லையா? அந்த வக்ர காலம் அப்படின்றது. ஸோ, இதில வந்து ஒவ்வொரு ராசிக்கும் நல்ல பலன்கள குடுப்பாரு அப்படின்றது மாரி, இத தாண்டி வக்ரம் மட்டும் நம்ம வச்சு பலன் சொல்லியிருக்கிறோம். இத தாண்டி கோச்சார கிரகங்களும் நம்ம கணக்கு இருக்கு. முக்கிய கிரகமா இந்த அரச அ ஆண்டு கிரகங்கள்னு சொல்லக்கூடிய சனி, ராகு, அப்புறம் மாத கிரகங்கள் சூரியன், செவ்வாய், சுக்கிரன் இவங்க எல்லாத்தையும் வச்சு நம்ம பலன் பார்க்க வேண்டியது இருக்கு. கோச்சாரம் பார்க்குற அளவுக்கு அதுக்கு ஈக்குவலா வந்து நம்ம வந்து உங்களோட சுய ஜனன ஜாதகமும் பார்த்து நம்ம பலன் எடுத்துக்கிறது நல்லது. ஜோதிடமே அதுதான். ஜோதிட சாஸ்திரமே வந்து பார்த்தீங்கன்னா, விதி, மதி, கதி அப்படின்ற 3 நிலைகள்ல தான் இயங்குது. இதில விதி அப்படின்றது வந்து லக்னம், மதி அப்படின்றது வந்து சந்திரன் ராசி, அ கதி அப்படின்றது சூரியன். இந்த 3 நிலைகள வச்சு தான் ஒரு ஜாதகத்துக்கான பலன்கள் எடுக்க முடியும். இப்ப நம்ம வீடியோக்கள்ல நம்ம பார்க்குறதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா, மதி அப்படின்ற சந்திரன் ராசிய வச்சு சொல்லக்கூடிய பலன்கள் தான். அதுபடி பார்த்துருக்கோம். அதுபடி உங்களுக்கு குரு என்னென்ன பலன்கள் குடுப்பாரு அப்படின்றத பார்த்துருக்கோம். மேற்கொண்டு உங்களுடைய இன்னும் கூடுதலான விவரங்கள நீங்க தெரிஞ்சுக்கிறதுக்கு உங்க சுய ஜாதகத்தோட இந்த டிஸ்ப்ளேல இருக்க எண்ணுக்கு தொடர்பு கொள்ளுங்க. முழுமையான உங்களுக்கான எதிர்கால பலன்கள நம்ம தெளிவா தெரிஞ்சுக்க முடியும். நான் அதுக்கு உதவ தயாரா இருக்கேன். நன்றி, வணக்கம் நண்பர்களே. மீண்டும் ஒரு நல்ல நிகழ்ச்சியில சந்திப்போம்.